பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை எபிரேயர் 11:1 சொல்லுகிறது பாருங்க. விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. இந்த வார்த்தை பாருங்க என்ன சொல்லுங்கன்னா, விசுவாசம் யாரிடத்துல விசுவாசம் வைக்க வேண்டும்? இயேசுவிடத்துல விசுவாசம் வைக்க வேண்டும். ஒரு மனுஷரிடத்துல இல்ல. அல்லேலூயா. மனுஷரிடத்துல நம் நம்பிக்கையோ விசுவாசமோ வைத்தோம்னா ஒரு நாள் நமக்கு நன்மை கிடைக்காது. அல்லேலூயா. இப்ப விசுவாசமானது நம்பப்படுகிறவன் உறுதி. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? அந்த விசுவாசத்தை ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைத்து நம்பணும். கூடாத காரியம் ஒன்றுமில்லை, காணப்படாதவைகளில் நிச்சயமா இருக்கிறது. அதே பாருங்க, அதே அதிகாரத்துல 11 என்ன சொல்லுகிற பாருங்க. விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றான். ஆமென். இந்த வசனத்தை பாருங்க, அந்த 1 அதிகாரத்துல அப்ப அந்த விசுவாசத்தை குறித்து வாசிக்கிறோம். 11 சொல்லுகிறது விசுவாசத்தினாலே. அப்ப பாருங்க, ஒரு முறை தேவ தூதர்கள் அப்ப நாங்கள் ஒரு உற்பவ காலத்திலே வருவோம். சாரால் பாருங்க ஒரு பிள்ளை அப்ப சொல்லும்போது அந்த சாரால் பாருங்க நகைத்தார். அப்ப பாருங்க, அவங்க ஒருவேளை விசுவாசம் இல்லாமல் நகைத்தார்களா எல்லாம் என்ன தெரியாது. ஆனால் எப்ப விசுவாசம் பாருங்களா, இல்லை நீ நகைத்தாய் என்று சொல்லும் பொழுது அப்ப அவங்களுக்குள்ள இல்ல நான் நகைக்கல, நீ நகைத்தாய் அப்படி என்று அந்த வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் பாருங்க, நாம என்ன சொல்லணும்? ஆண்டவரால செய்ய முடியாதது ஒன்று உண்டோ? இல்லை. அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தார். ஏன்னா என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படி என்று சொல்லி ஆபிரகாம் விசுவாசித்தார். ஆமென். அப்ப பாருங்க, விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஒரு ஆண் பிள்ளை உனக்கு நான் தருவேன். பாருங்க, இஸ்மவேல் வாக்குத்தத்த பிள்ளை இல்லைங்க. அல்லேலூயா. இஸ்மவேல் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அல்ல. அல்லேலூயா. ஈசாக்கு தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார், உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். ஈசாக்கு தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவரை உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைக்காக காத்திருக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுக்கு டாக்டருங்க கைவிட்டிருக்கலாம். உங்களால இனி பிள்ளை பெறுவதற்கு உங்களுக்கு சான்ஸ் இல்லை என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஐயா, உமால கூடுமே, கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் அங்க பெரிய காரியத்தை செய்வாருங்க. பிள்ளைக்காக காத்திருக்கிறீங்களா? இந்த வசனத்தை பிடிச்சு சுபிங்க. ஆண்டவரே, நீர் உண்மை உள்ளவர்ப்பா, நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாற மாட்டீங்க, எனக்கு சந்ததியை தருவீங்க என்று சொல்லி தேவனிடத்துல விசுவாசமா கேளுங்க. சாரால் பாருங்க, ஸ்திரீகளுக்கு உள்ள எல்லாமே நின்று விட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. அவர் சொன்னார்னா செய்வார். ஆமென். சொன்னதை செய்கிற தேவன், உண்மையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை சொல்லிட்டு இல்ல நான் தவறா சொல்லிட்டேன் என்று மறுபடியும் திருத்தி எழுதுகிற தேவன் இல்லைங்க. அவர் சொன்னார்னா செய்வார். பிடித்து கொள்ளுங்க, விசுவாசமாயிருங்க, பெரிய காரியத்தை செய்வார். தகப்பனே மை துதிக்கிறோம், சோத்திரங்க தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம், சோத்திரையா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவருக்கு சாராளுக்கு ஈசாக்கை கொடுத்தீரே, அதே தேவன் இன்னும் நீ ஜீவிக்கிறே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆண்டவரே பிள்ளைகளுக்கு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நிச்சயமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.